எல்லோருக்கும் வணக்கம். இது பரத் சுரேந்திரன். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், ட்ரெய்னர் அண்ட் entrepreneur. I love music, I play the piano and I love swimming and I'm also a father of a kid who is studying 4th standard. இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெஷின் என்றால் என்ன. இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது என்ன என்றால், அது ஒரு முகம் தெரியாத ஒரு நபரை வாடிக்கையாளராக மாற்றுவது தான் மார்க்கெட்டிங். அதை டிஜிட்டல் மூலியமாக செய்தால் அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெஷின் என்று நான் சொல்கிறது, அதை எப்படி என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமான ஒரு எலமெண்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெஷினில் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட். இப்போ இந்த வெப்சைட் என்ன அப்படின்னா, வெப்சைட் தான் ஹப் வேர் மற்ற ஆல் தி ப்ராஸ்பெக்ட்ஸ் கம்ஸ். அதாவது ஒரு வெப்சைட்ன்றது தான் ஒரு ஹப். இந்த வெப்சைட் மூலியமாக தான் உங்களுக்கு விசிட்டர்ஸ் வர்றாங்க. இந்த வெப்சைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து டிராஃபிக். இந்த டிராஃபிக் எப்படி ஜெனரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக ஜெனரேட் பண்ணலாம். அது என்ன 2 விதமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொல்லுவாங்க பெய்டு டிராஃபிக், ஆர்கானிக் டிராஃபிக் சொல்லுவாங்க. பெய்டு டிராஃபிக் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் அண்ட் ஃப்ரீ டிராஃபிக் வந்து ஆப்டிமைசேஷன் மூலியமாகவும் செய்வாங்க. இப்போது இந்த டிராஃபிக் மேஜராக சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சோர்ஸ் வந்து சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். கூகுள் வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ். ரெண்டாவது முக்கியமான சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா. அதாவது உங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், லிங்க்டின் இதை போல் உள்ள சோஷியல் மீடியா சைட்ஸ். இப்போது நம்ம இந்த மிஷினில் வந்து ஒரு வெப்சைட் செய்வோம். வெப்சைட் செஞ்சதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி செய்வாங்க. அடுத்தது உங்கள் சர்ச்சில் வந்து அதை வர வைக்கணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் உங்கள் வெப்சைட்டை அப்படின்னும் போது தான் ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான ஒரு ஆப்டிமைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் அனாலிசிஸ். அதெல்லாம் செய்யறதுக்கு வேண்டிய விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். அதில் நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்ச் இன்ஜினுக்கும் முக்கியம், சோஷியல் மீடியாவுக்கும் முக்கியம். சோஷியல் மீடியாவில் என்ன பயன்படுத்துகிறீங்க? உங்களுடைய ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகிறீங்க. இப்போ இந்த டிராஃபிக் எல்லாம் வருது. இந்த டிராஃபிக் எல்லாம் வந்து எப்படி வருது, எங்கே வருது, யாரெல்லாம் வராங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த வெப்சைட்லேயே வர்ற விசிட்டர்ஸ் வர்றவங்கள லேண்டிங் பேஜ் வழியாக நம்ம கேப்சர் பண்ணுவோம், லீட்ஸ். அப்போது ஒரு டேட்டா பேஸ் பில்ட் ஆகும். இந்த டேட்டா பேஸை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்டோ ரெஸ்பாண்டர் மூலமாக ஏன்னா பல சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ் வந்து நீங்கள் வந்து செய்யலாம். இது செய்வதனால என்ன, நிறைய விசிட்டர்ஸ் திருப்பியும் உங்கள் சர்ச்சுக்கும் வருவாங்க, சோஷியல் மீடியாவுக்கும் வருவாங்க, வெப்சைட்டுக்கும் வருவாங்க. இதை தான் ஒரு ஓவரால் ஒரு பிக்சரை நம்ம சொல்லலாம். இப்போது இந்த ஓவரால் பிக்சர் நான் சொன்னதை நம்ம வந்து கற்றுக்கும் பொழுது, ஒரு கோர்ஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸாக கற்றுக்கும் பொழுது, இப்போ நான் வந்து டைம்ஸ் குரூப்புக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது நேஷனல் வைட் நடக்கிறது. சென்னையில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பல விதமான ப்ரோக்ராம்ஸ் நான் பண்ணியிருக்கோம். நிஸ்பட் பண்ணியிருக்கோம், இடிஐக்கு பண்ணியிருக்கேன். நிறைய பல ப்ரோக்ராம்கள் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் செஞ்சுருக்கேன். இப்போது நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராமாக எடுத்து பார்க்கும் பொழுது, ஒன்று வந்து இந்த வெப்சைட் மூலியமாக செய்வது. அதில் கண்டென்ட்னு பார்க்கும்போது கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு தனி பகுதியாகவே அதை பார்த்துடலாம். இன்னொன்று சோஷியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அது ஒரு தனி அங்கம். அதே போல் சோஷியல் மீடியா ஆப்டிமைஸ் பண்ணும்போது அது ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு தனி அங்கமாகுது. அதே போல் உங்கள் சர்ச் இன்ஜின் மட்டும் தனியாக எடுத்து பார்க்கும்போது அது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஆட்ஸ் போட்டோம்னா அது சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் ஆட்வர்ட்ஸ் அப்படின்றத நம்ம படிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில், அது வந்து இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு தனியாக படிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரிய வரும்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், டோட்டலாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி நீங்கள் பயன்படுத்தி எப்படி வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து இன்னும் பெட்டராக்கி இன்னும் லாபம் சம்பாதிப்பது என்பதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்.
ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிக்சர். ஓகேவா? ஸோ இப்போ யாருக்காவதுக்கு இது மேலே டவுட் இருக்குது, இதில் வந்து ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கீழே பிலோ உங்களுடைய இதில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.